நீதிமன்றத்தை நாடிய அதிமுகவின் முக்கிய தலைவர்கள் அதிர்ச்சியிலே தமிழக வெற்றி கழகம், மகிழ்ச்சியிலே அதிமுகவினர். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உண்மையான தொண்டன், அதாவது அதிமுகவுடைய ரத்தம் எந்த தொண்டன் உடம்பில் ஓடுகிறதும் அந்த தொண்டன் எக்காரணம் கொண்டும், அதாவது கட்சி அழிவு பாதையில் இருந்தாலும் சரி, கட்சி அழிந்து விடக்கூடிய ஒரு சூழல் என்பது இருந்தாலும் சரி, அதிமுகவை விட்டு போக மாட்டார். தான் இறக்கக்கூடிய தருவாயிலும் அதிமுகவில் தான் இருந்து இறப்பேன் என சொல்லக்கூடியதான் உண்மையான அதிமுகவுடைய தொண்டன். ஆனால் சமீபத்தில் நடந்த நிகழ்வுகள் அதிமுகவின் மூலமாக வெற்றி வகை சூடிவிட்டு அதிமுகவின் மூலமாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அதன் பின்பு தமிழக வெற்றி கழகத்திலே தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஒரு 4 நபர்கள் இணைஞ்சிருக்காங்க. இப்ப அந்த 4 நபர்களும் அவர்களுடைய முகத்திற்காண்டி விழுந்த வாக்குகளா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. அதிமுக அப்படிங்கிற அந்த ஒரு இயக்கத்திற்கும் அதிமுகவுடைய இரட்டை இலை சின்னத்திற்கும் காரணமாகத்தான் வந்து நின்றதன் காரணமாகத்தான் அவர்கள் இந்த 4 பேரும் வெற்றி வாய்ப்பை பதிவு செஞ்சிருக்காங்க. ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு அவர்களுக்கு வாக்களித்த மக்களையும் உதாசனப்படுத்திவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருப்பது, அந்த தொகுதி மக்கள் கூட அவர்களை எரிச்சல் அடைய வைக்கிறது ஒரு சூழல் என்பது இருந்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இப்பொழுது அந்த 4 நபர்களையும் பற்றித்தான் நமது அதிமுகவை சேர்ந்த நபர்கள் நீதிமன்றத்தை நாட முடிவு செய்திருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. அதற்கு முன்பு தமிழகத்துடைய பொறுப்பாளராக கூடிய ஆளுநரை சந்தித்துவிட்டு அதன் பின்பு நீதிமன்றத்திலே வழக்குகள் தொடுப்பதற்கும் அதிமுகவை சேர்ந்த முக்கியமான தலைவர்கள் தற்போது அதற்குரிய வேலைப்பாடுகளை பார்க்க ஆரம்பித்துள்ளார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். அதிமுகவுடைய அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் தனபால் ஆகியோர் தமிழகத்துடைய கவர்னர் ஆர்வி அர்லோகரிடம் தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக மனு அளிச்சிருக்காங்க. அதிமுக எம்எல்ஏக்களை தமிழக வெற்றி கழகத்தில் இணைக்க குதிரை பேரம் நடந்திருப்பதாகவும் அதை உடனடியாக விசாரிக்க வேண்டும் எனவும் மனு என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா உடனடியாக ஏற்கப்பட்டதிலும் முறைகேடு நடந்திருப்பதாக தற்போது ஆளுநரை நாடியிருக்கிறார்கள் அதிமுகவுடைய முக்கியமான தலைவர்கள். அடுத்த கட்டமாக நீதிமன்றத்தையும் நாட இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. இப்ப இந்த 4 நபர்களும் தாமாக முன்வந்துதான் பதவிகளை ராஜினாமா செய்தார்களா அல்லது அவர்களுடைய ஏற்பாட்டிலே பதவிகளை ராஜினாமா செய்தார்கள் அப்படிங்கிற தகவல் நமக்கு தெரியாது. அப்படி ராஜினாமா செய்துவிட்டால் மீண்டும் அவர்களுக்கு அதே தொகுதியில் போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் என்பது கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுதான் இப்ப அதிமுகவும் மற்றும் திமுகவுடைய முக்கிய கோரிக்கையில் ஒன்றாக இருக்கிறது. இப்ப தாராபுரம் தொகுதியிலே சத்யபாமா ராஜினாமா செய்திருக்கிறார். அந்த தொகுதியிலே மீண்டும் அவருக்கு வேறொரு கட்சியின் மூலமாக போட்டியிட வாய்ப்புகள் என்பது கொடுக்க கூடாது. அப்படி கொடுக்காமல் இருந்தால் அந்த கட்சியை விட்டு யாரேனும், அதாவது தமிழக வெற்றி கழகமே இருக்கட்டும், அந்த கட்சியின் மூலமாக ஜெயித்த எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்வார்களா? வாய்ப்புகள் என்பது கிடையாது. அதற்குத்தான் தற்போது அதிமுக அடுத்த கட்ட வேலைப்பாடுகளை பார்த்துக் கொண்டிருக்கிறது. குதிரை பேரம் நடந்திருப்பதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்ட நிலையிலே அதனை நேரடியாக ஆளுநருடைய கவனத்திற்கும் அதிமுக எடுத்து சென்றிருக்கிறது. அடுத்த கட்டமாக நீதிமன்றத்தையும் நாடுவதற்கு அதிமுக அடுத்த கட்ட வேலைப்பாடுகளை பார்த்துக் கொண்டிருப்பதாக செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இந்நேரம் எடப்பாடி பழனிசாமி மட்டும் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்திருந்தால், ஆளும் கட்சியாக இருந்திருந்தால் இந்த 4 நபர்கள் அதிமுக விட்டு வெளியே போயிருப்பார்களா அப்படின்னா வாய்ப்புகள் என்பது கிடையாது. பொறுத்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே நம்ம போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு நண்பா.